ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஒரு நரி பார்த்துங்க, அதை எடுக்க முடியல. ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டோம் தெரியாமல். ஷார்ட்கட் பிடிக்கணும்ட்டு அவன் சூழ்நிலைக்கு ஓட்ட முடியாமல் அவர் கை வழியில் இருந்து நான் அதை பற்றி நான் கண்டிப்பாக போடுறேன். அதை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணி அவங்கள்ட்ட போய் கேட்டு அவங்க நான் அதை அப்டேட் பண்ணுறேன். பார்த்துக்க பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்க. ஒரு மணிக்கு டார்ஜிலிங்கில் மலை ஏறலன்னு இப்போ யாராவது கேட்டாங்களா? கூட்டிட்டு வந்துட்டு மலை ஏறக்கு ஒரு நேரம் வேணாமா? இதில் இது வேறு கார்பரேஷன். நம்ம இப்போ என்னன்னா கிளம்ப போகிறோம். டே 3 ஆஃப் த ரைடு. அண்ணன் கூப்பிட்றாங்க. ஒரு இன்ட்ரோ பேச முடியும். உள்ள வச்சிடவா? எங்க இருக்கு? ஓகே. ஓகே வெளியே போயிட்டு ஏறு. லெஃப்ட் மட்டும் தெரியும். இப்படிதான் வந்தோம். ஆக்சுவலாக நம்ம ரைட்டு மேலே ஏறணும். ஒரு நல்ல சண்டே மார்னிங், சாரிப்பா மண்டே மார்னிங். கிறிஸ்மஸில் அதனால இவ்வளோ கன்ஃபியூஷன். போலீஸா என்ன? இல்லை அவன் போலீஸா என்ன? லாரிஸ்லாம் பிடிக்கிறாங்க. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு டே 3 நம்ம டார்ஜிலிங் ரைடு போயிட்டுருக்கோம். இப்போ டார்ஜிலிங்கில் போனோம்னா இன்னைக்கு ஃபுல் டே ஓட்டினா தான் முடியும். எப்படியும் நைட் ஆகிரும். சேம் தான் டெய்லி ஆரம்பிக்கிறோம். நைட் 11 வரைக்கும் ஓட்டுறோம். ஆக்சுவலி நேற்று அப்டேட் சொல்லணும்ல. நேற்று ஓட்டணும் ஈவினிங். அப்புறம் 5:30க்குலாம் ஆக்சுவலி 5:20க்குலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருட்டு, குளிர், பயங்கர குளிர், ஓட்டவே முடியல. குளிருக்கும் குளிர், டஸ்ட்டுக்கு டஸ்ட்டு, கஷ்டமாக அப்படியே போயிட்டோம். வந்து ஓகே அந்த குழுவையும் ஓட்டிட்டு அப்புறம் ரீச் ஆகிட்டோம்.
இங்கே வந்து ரூம் கிடைச்சிது, சீப்பான ரூம் கிடைச்சிது, செம்ம சீப்பு, எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு டபுள் பெட்டு ஒரு ரூமு, ஒரு சிங்கிள் பெட்ரூமும் தந்தாங்க. ரெண்டுமே சேர்த்து 1500 கிடச்சிது. அப்புறம் பேசணும், எனக்கே அப்புறம் தெரியும் நம்மளால் பேசலாம் முடியும், அதுவும் அதெல்லாம் இங்கே சரியா. நல்ல ரூம் கொடுத்தாங்க. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அதிகம் தான் அந்த ரூம். அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஒரு நரி பார்த்துங்க, அதை எடுக்க முடியலை. ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டோம் தெரியாமல், ஷார்ட்கட் பிடிக்கணும்ன்ட்டு. அவன் சூப்பர் பைக் ஓட்ட முடியாமல் அவர் கை வழியில் இருந்து, நான் அதை பற்றி நான் கண்டிப்பாக போடுறேன். அதை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணி அவங்கள்ட்ட போய் கேட்டு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஃபாரஸ்ட்குள்ளே போனால் ஒரு நாய் நினச்சோம், ஃபஸ்ட்டு ஹார்ன் அடித்தோம், நவுல அவனுக்கு ரியாக்ட் பண்ணவே தெரில, அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒதுங்கின்னு பார்த்துச்சு. அப்புறம் தெரிஞ்சது ரொம்ப ஷார்ட்டு, குட்டியா. என்ன நாய் இவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, வெயில் அடிக்குது ஆனால் குளிருது. என்னன்னா பேக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறாங்க போல சேடல் பேக்கு. அது கொஞ்சம் இறங்கிட்டே இருக்கு வெயிட்டுக்கு, அங்கே இங்கே அதை பார்த்தா செக் பண்ணிட்டு போகலாம். எப்போ போக முடியும்? கேட்டுதா? வேண்டாம். நல்ல ரோடா இருக்கே, தப்பான ரோடுக்கு வந்துட்டோமா? திரும்பியுமா? இது மும்பை ஹைவே. இது ஒழுங்கா அதே போயிருக்கலாம். டெல்லி ரோடா? ஓகே 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 ஓகே. போக முடிய இடத்துல ஸ்பீடா போயிடுவோம். ஏன்னா கொஞ்சம் ரோடு மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மால்டான்னு ஒரு ஏரியாவுக்கு தான் போகணும் ஃபர்ஸ்ட். அங்கே 5 hours. ஓகே. அது வரைக்கும் போவோம், அது வரைக்கும் ஸ்பீடா போவோம். மேப் இதுலேயே வைக்கலாம்னு நினைப்பீங்க. இது என்னன்னா அந்த கிளா வந்து நிற்க மாட்டேங்குது, அந்த இது அப்போ லூஸ் ஆயிடுது. அதுவாகவே வைப்ரேஷனுக்கு லூஸ் ஆயிடுது. ஸோ அதனால 2 தடவை ஃபோன் கீழே பார்த்து குடித்தேன். அது எடுத்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பஜார் நடக்குது, ரஷ்யா பஜார் நடக்குது. ஃபுட்டு சூப்பராக இருக்குது. கேப் போட்டு எல்லாமே போட்டிருக்காங்க.
மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸும் ஃபுட்ஸும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் தான். ப்ராபப்ளி டெல்லி அங்கேருந்து வாங்கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க வரும். இது வந்து 4வது மார்க்கெட் ஆக்சுவலாக. நான் முதல்ல 2 தடவை சரி போயிட்டு ஸ்கிப் ஆகிடுச்சே பார்க்க முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியாது நினச்சேன். அடுத்து வந்துட்டு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டு, அதுவும் லெஃப்ட்டு தான். நல்ல ஸ்பாட்டாக ஆகிட்டாங்க. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் அது. கார்லாம் இருக்கும், எல்லோரும் லீவ் டேஸ் வந்து சில் பண்ணுவாங்க போல் இங்கே உள்ளவங்கலாம். நல்ல கேம்பிங் பண்ணலாம், அந்த மாதிரி தான் ஏரியா இருக்குது. வந்து காலையிலேயே டென்ட் அடிச்சு உட்காந்து ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்களாம் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் வேறு லைஃப் ஸ்டைலில் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு பார்க்குறேன். காட்டுக்கூட வீடு இருக்கு. இங்கே உள்ள ரோடு கல்ச்சர் எல்லாமே வேற மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு, நல்லா இருக்கு. நிறைய பேர் மீட் பண்ணோம். இந்த ஹோட்டலில் சாப்பிட போகிறதுல நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகே, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் வந்தாங்க. நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அப்புறம் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நானே ஸ்டார்டர் தான் ப்ரோ, இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் பேசிட்டு அப்புறம் இருக்கு வெட்டர்னாக அவர் சேனல் நல்லா போயிட்டுருக்குல்ல. ஸோ அதை பார்த்து கேட்டான் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு. ரோடு கேட்டோம், இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப மோசமான ரோடு இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேவான ரோடு இருக்குது அப்படின்னாங்க. பார்க்கலாம். எங்கேயாச்சும் ரோடு இப்படி பார்த்துருக்கீங்களா? பேட்ச் ஃபுல்லாக பேட்ச். போகிறோம்னு தோண்டி போட்டிருக்காங்களா? இது எப்போ மூடுவாங்க தெரியல. சின்ன ஊர் போல, சின்ன ஊர், ஒரு டிராஃபிக் சென்ஸ் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை.
டேய் சத்தியமா ரொம்ப தப்பான ரூட்ல. ஒரு சரியான ஏரியாவுக்குள்ள வந்து சுற்றிட்டு இருக்கோம். ஆடுலாம் பாருங்களா, ரொம்ப குட்டியா இருக்கு. பெரிய ஆடு தான், அது ஒரு சைஸா இருக்கு, நல்லா ஷார்ட்டா இருக்கு. ரைட்ல பார்த்தோம்பா. ஆமாப்பா, இவன் போனா அவ்வளவுதான், அலாய் போனா. வந்துட்டால கூட்டிட்டு போறீங்கிற மாதிரி இந்த ஆப்பை நம்பி வந்தோம். ஒரு கொல்கட்டா ஹைவே பிடிச்சி போயிருக்கலாம். இந்த ரூட்டை சூஸ் பண்ணி வந்தோம், ஈஸியா இருக்கும், சிட்டிக்குள்ள போக வேண்டான்ட்டு பெரிய கஷ்டப்பட்டு. எங்கடா போறீங்க? எங்க மாதிரி வியூ நல்லா இருக்காமா? ஓகே, இங்கே நிப்பாடணும். ஆமா, முன்னாடி போச்சுன்னு பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டு. ஆமா ஆமா, அதுக்கு பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்க. டிரைவர்ண்ணே கூப்பிட்டீங்க தம்பி, வீலி எடுக்கணும் வண்டி. சவா டிரைவர் இறங்கி போயிட்டாரு. சைடாண்ணே, பேக் வேற கலந்து கலந்து நோண்டுது. என்ன பண்ண முடியல, எப்படி பார்த்து இன்னைக்கு அவ்வளோதான். எப்படி போறேன்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் கறி. இந்த கோல் ட்ரெயின் தான், நல்ல கோல் லோட் பண்ணி ட்ரெயின் போகுது. இங்கே எங்கேயும் எடுக்கிறாங்க போல. நிறைய பார்த்துட்டோம். இப்படி ஒரு பல்கெல்லாம் பார்த்துக்கவே மாட்டோம் நம்ம. பல்கு
என்ன புதுசா திடீர்னு சிலபஸ் மாறுது. ऑनलाइन होगा? हाँ वो ऑनलाइन होगा? बस 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 ऑनलाइन होगा तो ऑनलाइन होना क्या होगा? ऑनलाइन पे है ना? हाँ कैश कैश फोन पे இருக்கா फोन पे हाँ वेट 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 फोटो ला वेट वेट बहुत देर से पीछे करते करते आ रहे हैं हट गए हैं झारखंड फ्रॉम झारखंड झारखंड ओके ओके ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்களா டேக் 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 ரிலாக்ஸ் 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 ஷிவர் ஆகிட்டு இருக்கான்டா டேய் யூடியூப் சேனல் கொடுங்கண்ணா दार्जिलिंग है दार्जिलिंग அத்தாடி ஐயோ முரட்டு ஃபேனாக இருப்பான் போயிடா போய் 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 வரான்டா பெஸ்ட் டீ இந்த ட்ரிப்லேயே வந்ததுலேயே எப்படியா மஞ்சள் கரெக்டா டீ இல்லை சாக்லேட் காப்பி கரெக்டு டீ கேட்டால் சாக்லேட் காப்பி தராங்க என்ன பாத்தீங்களா அப்படின்ட்டா என்ன எப்படி பாருங்க காலையில் குடிச்சது இல்லை ட்ரிப்பு ஆரம்பிச்சதுலேருந்தே குடிச்ச டீனா பெஸ்ட் டீனா இதுதான் ஒரிசாவில் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் ஃபர்ஸ்ட் டே பற்றி சொல்லுங்க கேட்கணுமே நேரத்துலேயே ட்ரை பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் வந்துட்டு நம்ம தனியாக பேசுவோம் ஃபர்ஸ்ட் டே இல்லை அது ஒன் டே நம்ம தனியாக பேசுவாங்க அது ஒரு நாள் செகண்ட் டே பற்றியும் ட்ராவலை பற்றி மட்டும் தனியாக பேசி எனக்கு அது வேணும் டாக்குமெண்ட்ரி பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் டே ப்ளஸ் 1 hour 25 மணி நேரம் ட்ராவல் பண்ண விட்டாங்க. ஆமாம் அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம் கண்டிப்பாக பேசுகிறோம் 3 பேர் உட்காந்து நடந்தது என்ன அப்படி பேசுறோம் நடந்தது என்னதான் ஆச்சு ஒரு நாள் ஸ்டோரியை போடல என்ன ஆச்சு அந்த நாள் என்னாச்சு உங்களுக்கு ராக்கி பைக் என்னாச்சு கஷ்டம்
கஷ்டப்பட்டு நிற்கிற மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கணும். ஸ்டே எங்கே போட்டிருக்க? ஸ்டே வந்து நத்தாங்க. நத்தாங்க போட்டிருக்கா, ஜுலுக்கில் போட்டிருக்கா? நத்தாங்க. நத்தாங்களே போட்டிருக்கா? நத்தாங்க ஜுலுக்கு முன்னாடி. இருக்குனா தான் தள்ளணும். ஜுலுக்கு அதுலேருந்து 50 தூரம் இந்த மாதிரி இருந்துச்சு. என்ன கீழே வந்துடும், கீழே வந்துடும். ஜுலுக்கு ஹைட்டு தான். அதுக்கப்புறம் இப்போ லஞ்சை முடிச்சிட்டோன்னா அப்படி பேசியாச்சா? நாளைக்கு பேசுவோம். யார்கிட்ட? பாப்பேன், எல்லாம் டென்ட்டு கிண்டு கொண்டு வந்துடலாம், வாங்கிட்டு வந்துடலாம்ல. நட்டு ராத்திரி இத்தனை மணி தானே, மணி 1. 1 மணிக்கு டார்ஜிலிங்கில் மழை ஏறலன்னு இப்போ யாராவது கேட்டாங்களா? கூட்டிட்டு வந்துட்டு மழை ஏறக்கு ஒரு நேரம் வேணாமா? இதில் இது வேறு கார்பரேஷன். இன்னும் ஏறணும். 40 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ தான் டார்ஜிலிங் ஸ்ரீகர்லேருந்து கிளம்பி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம். செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. 3 பாருங்களேன். ரைடர் அஜித் குமார், டாம், டென்னர். அப்புறம் எப்படியோ லைட்டாக 10 hour லைட்டாக ஸ்லிப் ஆகி கீழே வந்துருச்சு. சின்ன அடி இருக்குது. லீவர் கார்டு வர உடஞ்சிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி சிக்கிம் போகிறோமா. சிக்கிம் பிளான்லாம் இருக்குது. கேங்டாக் போயிட்டு ஒரு இந்த சில்க் ரோடெலாம் அடிக்கணும்னு தெரில. ஹோப் எவ்ரி திங் வில் கோ அஸ் ஆர் பிளான்ட். என்ன